धर्म सर्व सुखा करो हित करो धर्मं बुधाश्चिन्वते धर्मेणैव समाप्यते शिव सुखं धर्माय तस्मै नमः। धर्मान्नास्त्यपरा सुखं तनुभृतां धर्मस्य मूलं दया धर्मे चित्तमहं दधे प्रतिदिनं हे धर्म मां पालय हे धर्म मां पालय। சான்றோர்களே, இந்த ராமர் கதை அதனுடைய இறுதி நாள் கதையை 21ஆம் நாள் கதையை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஆச்சாரியர் ரவிசேனர் அருளி செய்த பத்ம புராணம் என்ற நூலினுடைய கதை சுருக்கம் இந்த ராமர் கதையாகும். இந்த ராமர் கதையை கதைக்காக கேட்காமல் இந்த கதையை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து ராமருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சோதனைகள் வந்தன, அந்த சோதனைகளை எல்லாம் வெற்றி கொண்டு சோதனைகளை சாதனையாக்கி இறுதியில் முக்தி பெறும் நிலைக்கு வந்த ராமர் துறவி மேற்கொண்டிருக்கிறார். எவ்வளவுதான் இடையூறுகள் இருந்தாலும் அந்த இடையூறுகள் அதை தகர்த்தெறிவதில், அதன் பிறகும் இடையூறுகளை விளைவிக்கக்கூடிய இல்லற சுகம் அல்லது புலன் சார்ந்த சுகங்கள் இவையெல்லாம் நிலையானவை அல்ல, சாஸ்வதம் அல்ல. எந்த உறவுகளும் நம்மோடு உடன் வரக்கூடியவை அல்ல. இப்படியெல்லாம் சிந்தித்த அவர் இறுதியாக துறவை மேற்கொண்டு விடுகிறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதை இன்றைய கதையிலே பார்க்கலாம். कुछ दिन पश्चात राम गुरु की आज्ञा से एकल विहारी हुए और सघन वन में ध्यान करते हुए उन्हें अवधि ज्ञान हुआ. அதன் பிறகு துறவை மேற்கொண்ட பின் தன்னுடைய குருவிடம் ஆணையை ஏற்று அவர் ஆணைப்படி, அவருடைய கட்டளையின்படி தனியாகவே அவர் விகாரம் செய்தார். 4ஆம் காலத்திலே முனிவர்கள் தனியாக விகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல தைரியமும் நல்ல தவ வலிமையும் பெற்றிருந்தார்கள். எனவேதான் தனியாக அவர்களால் காட்டில் உலவி வர முடிந்தது. ஆக ராமரும் குருவிடம் ஆணை பெற்று அவ்வாறே தனியாக அவர் விகாரத்தை தொடர்ந்தார். அடர்ந்த காட்டில் தியானத்தில் ஆழ்ந்த தவ வலிமையின் காரணமாக அவதி ஞானத்தையும் பெற்றார். அவருக்கு தோன்றிய அந்த அவதி ஞானம் மிகவும் தூய அவதி ஞானமாகும். அவதி ஞானத்திலே எத்தனையோ பிரிவுகளை சொல்லுவார்கள். அப்படி இவருக்கு வந்த அவதி ஞானம் மிகவும் உன்னதமான அவதி ஞானமாகும். அந்த அவதி ஞானத்தின் ஆற்றலால் பரமாணு வரை அவரால் அறிய முடிந்தது. அந்த அளவுக்கு அந்த ஆற்றல் அந்த அவதி ஞானத்துக்கு இருந்தது. அப்படி அவர் அவதி ஞானத்தை பெற்றவுடன் முனிநிலையில் அவருடைய சகோதரராகிய லக்ஷ்மணனுக்கு பல்வேறு பிறவிகள் இருப்பது தெரிய வந்தது. இன்னும் அவர் பல பிறவிகளை எடுத்து அதன் பிறகுதான் நல்வழிக்கு வருவார் என்பதை அவதி ஞானம் மூலமாக அவர் அறிந்து கொண்டார். இருப்பினும் அவர் இப்பொழுது முனிநிலையில் இருப்பதால் நம்முடைய சகோதரனுக்கு இன்னும் பல பிரிவுகள் இருக்கிறதே, என்ன செய்வது, அப்படிப்பட்ட கவலைகள் ஏதும் அவருக்கு தோன்றவில்லை. அறிவு மட்டும் அவதி ஞானம் மூலமாக தோன்றியது. இன்னும் அவர் பல பிறவிகள் கழித்துதான் முக்தி பெறுவார் என்ற அறிவு மட்டும் ஏற்பட்டது, அவ்வளவுதான். ஆனால் மோக வினை குறைந்ததன் காரணமாக, மோகத்தின் தாக்கம் குறைந்ததன் காரணமாக அவருக்கு அந்த அவர் மீது विरुपो அல்லது கவலையோ ஏற்படவில்லை. लक्ष्मण के भी अनेक भव दिखे पर मोह टूट जाने से उन्हें राग न उपजा।
वे सोचते हैं कि जिसके 100 वर्ष कुमार अवस्था में, 300 वर्ष मंडलेश्वर अवस्था में और 40 वर्ष दिग्विजय में व्यतीत हुए, जिसने 11,508 वर्ष तक साम्राज्य पद का सेवन किया और जिसने 25 कम 12,000 वर्ष भोग अवस्था में व्यतीत किए, वह लक्ष्मण अंत में भोगों से तृप्त न होकर नीचे गया और சிந்திக்கிறார். 100 வருஷங்கள் 100 ஆண்டுகள் லக்ஷ்மணன் குழந்தை பருவத்திலே கழித்தார். 300 ஆண்டுகள் இளமை பருவம் அடைந்து அதன் பிறகு மண்டலேஸ்வரனாக 3 கண்டத்திற்கு அதிபதியாக அர்த்த சக்கரவர்த்தியாக அப்படிப்பட்ட பதத்தை அலங்கரித்தார். அதன் பிறகு 40 வருடங்கள் வரை அவர் திக்விஜயம் செய்தார். அந்த திக்விஜயம் செய்து தன்னுடைய அரசாட்சியை விரித்து கொண்டார். அதன் பிறகு 11,508 ஆண்டுகள் சாம்ராஜ்ய பதத்தை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். 11,508 ஆண்டுகள் அர்த்த சக்கரவர்த்தி பதவியில் இருந்து கொண்டு அரச வைபவத்தை அவர் அடைந்து கொண்டிருந்தார். அதன் பிறகு 25 குறைந்த ஏறக்குறைய 12,000 ஆண்டுகள் 12,000 ஆண்டுகள் போகத்தை துய்த்தார். இப்படி புலன் சார்ந்த இன்பங்களையும் சக்கரவர்த்தி அர்த்த சக்கரவர்த்தி என்ற பதத்தையும் பதவியையும் பெற்று எல்லா போகங்களையும் நுகர்ந்த பிறகும் கூட அவருக்கு துறந்து செல்ல வேண்டும் என்ற மனம் வரவில்லை. அவர் அந்த போகங்களிலேயே மூழ்கி இருந்தார். பாசம், போகம், இல்லற சுகம் இப்படிப்பட்ட வாழ்நாள் முழுவதும் இவ்வாறாகவே இருந்து விட்டதன் காரணமாக ஆன்ம முக்தி மார்க்கம் ஆன்ம பாதையில் திரும்பாத காரணத்தினால் லக்ஷ்மணன் இறுதியாக நரகத்தை அடைந்தார். இங்கு ஒன்று நாம் சிந்திக்க வேண்டும். லக்ஷ்மணனுக்கு ஏற்பட்டது சாதாரண இயற்கையான மரணம் அல்ல. ஒருவேளை லக்ஷ்மணன் உயிரோடு இருந்திருந்தால், அந்த தேவன் சொல்லியது, தேவன் பரீட்சை செய்யாமல் இருந்திருந்தால், பரிசோதனை செய்யாமல் இருந்திருந்தால், ஒருவேளை லக்ஷ்மணன் கூட ராமர் துறப்பதை பார்த்து துறந்து சென்றிருக்கலாம். இருந்தாலும் எது எப்படி நிகழ வேண்டுமோ அப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது. இப்பொழுது இன்னொரு நிகழ்ச்சியை நாம் இங்கு பார்க்க வேண்டும். பாமண்டலன். பாமண்டலனுக்கும் இதே போன்ற ஒரு விபத்து காரணமாகத்தான் உயிர் பிரிந்தது. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கவனத்தில் வரலாம். பாமண்டலன் தன்னுடைய அரண்மனையின் மேல் மாடியில் படுத்து கொண்டிருந்த பொழுது இடி தாக்கப்பட்டு அவனுடைய உயிர் பிரிகிறது. அப்படி திடீரென நேர்ந்த விபத்தது. அந்த நேரத்தில் உறங்கி கொண்டுதான் இருந்தார். தவத்திலோ தியானத்திலோ விரதம் முதலானவற்றில் இல்லை. அப்படி இருந்தும் கூட அந்த பாமண்டலனுடைய உயிர் போக பூமியை சென்று அடைகிறது. ஆனால் லக்ஷ்மணனுடைய உயிர் எங்கு சென்றது? நரகத்துக்கு சென்று இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? கதைகளை நாம் படித்து விட்டோம். காரணம் என்ன? இருவரும் அரச வைபோகத்தில் இருந்தார்கள். இருவரும் இல்லத்தில் இருந்தார்கள். இருவரில் ஒருவரும் துறந்து செல்லவில்லை. ஆனால் இருவருக்கும் நேர்ந்த இருவருக்கும் மரணம் ஒரு விபத்தாகத்தான் வந்ததை தவிர மரணம் இப்பொழுது வரும் என்று இருவருமே யாரும் கருதவில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு உயிர் போக பூமிக்கும் ஒரு உயிர் நரகத்துக்கும் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்படிப்பட்ட நரகம் என்றால் பகவாரம்ப பரிகிரகம் என்று சொல்லுவார்கள். ஹிம்சானந்தம் முதலானவை இருந்தால் நரகத்துக்கு செல்லும் என்று சொல்லுவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது சக்கரவர்த்திகள் எல்லாம் கூட 6 கண்டத்திற்கு அரசராக இருக்கக்கூடிய சக்கரவர்த்திகள் கூட முக்தி அடைய முடிகிறது. அப்படி அந்த சக்கரவர்த்திகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது லக்ஷ்மணன் 3 கண்டத்திற்கு தான் அதிபதி, 6 கண்டத்திற்கு அல்ல. அப்படி பார்க்கும் பொழுது போக அடிப்படையில் கூட லக்ஷ்மணன் சக்கரவர்த்தி போல் இல்லை. அப்படி இருந்தும் லக்ஷ்மணனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏன் ஏற்பட வேண்டும்?
என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தியுங்கள், இறுதியில் நான் அதற்கு பதில் சொல்கிறேன். एक दिन वे महामुनि राम पंचोपवास की प्रतिज्ञा के पश्चात ईर्या समिति का पालन करते हुए नंदस्थली नामक नगरी में पारणा के लिए गए. ஒரு நாள் அந்த மாமுனிவர் ராமர் 5 நாள் உபவாசம் என்ற உறுதிப்பாட்டை மேற்கொண்டு 5 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். அதன் பிறகு ஈரியா சமித்தியை பின்பற்றி கொண்டு நந்தஸ்தலி என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் 5 நாள் கழித்து மறுநாள் பாரணைக்காக செல்கிறார். नगर के नर नारी मन में सोचते हैं कि वह बड़ा भाग्यवान होगा जिसके घर में ये महामुनि आहार करेंगे. அப்பொழுது நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிந்திக்கிறார்கள், இந்த மாமுனிவர் யார் இல்லத்தில் ஆகாரத்தை ஏற்கிறாரோ அந்த இல்லம், அந்த இல்லத்திற்கு சொந்தக்காரர் மிகவும் கொடுத்து வைத்தவராக இருக்க வேண்டும், மிகவும் பாக்கியசாலியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பு இன்று யாருக்கு கிடைக்குமோ தெரியவில்லை என்று அந்த நகர மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். நகரமே முனிராஜ்கோ தேக்கர் ராஜாக்கோ ஆஹார்தான் கா விகல்பாயா. அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அரசன் இந்த முனிவரை பார்த்தவுடன் ஆகாரம் தர வேண்டும் என்று எண்ணுகின்றார். பரந்து ராஜா ஆஹார்தான் கி விதி ஜான்தா நகிந்தா. அந்த நாள்லயும் அந்த அரசனுக்கு ஆகாரம் எப்படி தருவது என்பது தெரியாமல் இருந்திருக்கிறது. பாருங்க, எத்தனையோ பேர் முனிவர் தீட்சை மேற்கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் துறவை மேற்கொண்டு அவர் ராமர் காலத்திலே இருந்தும் கூட இந்த நகரத்து அரசனுக்கு ஆகாரம் தரும் விதிமுறை தெரியாமல் இருந்திருக்கிறது. ஒருவேளை அந்த நகரம் பக்கமாக எந்த முனிவரும் செல்லவில்லையோ என்னவோ. अतः उसने अपने मंत्रियों को मुनिराज को लाने के लिए भेजा. ஆகையினால் அவன் என்ன செய்தான், முனிவரரை நம் வீட்டுக்கு அரண்மனைக்கு அழைத்து வா என்று அமைச்சர்களிடம் கூறினான். மந்திரிகன் भी ஆகார் விதி नहीं जानते थे. அந்த அமைச்சர்களுக்கும் ஆகாரம் கொடுக்கும் விதிமுறை எதுவும் தெரியாமல் இருந்தது. इसलिए प्रजा को आहार देने से मना किया व राम महामुनि को अपने साथ चलने को कहा. ஆகையினால் இந்த அரசனுடைய கட்டளைப்படி மக்கள் யாரும் முனிவருக்கு ஆகாரம் தரக்கூடாது. ஏனென்றால் முனிவருக்கு அரசன் தான் ஆகாரம் கொடுக்க வேண்டும். எனவே அரசன் கட்டளைப்படி அமைச்சர்கள் முனிவரை சென்று அடைந்து அழைத்து வருவதற்காக சென்றார்கள். அதை கண்ட ராம மாமுனிவர் अंतराय जानकर वन में लौट गए और कायोत्सर्ग धारण किया. நாம விருந்தாளியை அழைக்கிற மாதிரி வாங்க சாப்பிடலான்னு போயிட்டு இந்த அமைச்சர்கள் எல்லாம் அழைக்க அவருக்கு அது அந்தராயம் என்று மனதிலே பட இப்படி ஆகார விதிமுறைப்படி ஆகாரம் கிடைக்கவில்லை என்று கருதி அவர் மீண்டும் காட்டிற்கே சென்று விடுகிறார். சென்று காயோத்சர்கமாக தபத்திலே ஆழ்ந்து விடுகிறார். முனிராஜ் கே பினா ஆகார் கே லௌட்னே சே சபி துக்கி हुए. இப்படி அவர் ஆகாரம் ஏற்காமல் திரும்பி விட்டதை கண்ட மக்கள் எல்லோரும் மிகவும் கவலை அடைந்தனர். राम ने पंचोपवास किए और उसके बाद उन्होंने मन में नियम लिया कि वन में कोई श्रावक शुद्ध आहार दे तो लेना, नगर में जाना ही नहीं. மீண்டும் 5 நாள் அவர் உபவாசத்தை மேற்கொண்டார். அதன் பிறகு அவர் என்ன நியமம் எடுத்துக்கொண்டார் என்றால், இந்த காட்டிலேயே யாராவது ஒரு நல்ல ஸ்ராவகன் வந்து ஆகாரம் தூய ஆகாரம் கொடுத்தால் ஆகாரம் ஏற்பது, இல்லை எனில் ஆகாரம் ஏற்காமலேயே விட்டு விடுவது என்பதாக அவர் முடிவு செய்து விட்டார். ஆக இனி நான் நகர பக்கம் ஆகாரத்திற்காக செல்ல மாட்டேன் என்ற முடிவுக்கு அவர் வந்து விட்டார். उसी दिन प्रतिनंद नामक राजा को दुष्ट घोड़ा लेकर भाग गया. அந்த அப்படி அவர் முடிவு எடுத்த அந்த நாள் தான் பிரதிநந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனை ஒரு கொடிய குதிரை ஒன்று அந்த அரசன் அந்த குதிரை மீது அமர்ந்திருந்த போது அந்த குதிரை வேகமாக காட்டு பக்கமாக ஓடியது. தவ வன்மே சரோவர்மே ஃபஸ்கே. அப்பொழுது அவன் அந்த குதிரை மீது ஏறியவன், இந்த குதிரை மிகவும் கொடூரமான குதிரையாக இருந்ததால் அவரை வேகமாக அழைத்து சென்று காட்டிலே ஒரு குளத்தில் தள்ளிவிட்டது. राजा को नजरों से ओझल देखकर रानी भी दूसरे घोड़े पर चढ़कर राजा के पीछे गई. அரசன் இவ்வாறு அந்த ஒரு கொடூரமான குதிரை மீது செல்வதை பார்த்த அரசி தானும் ஒரு குதிரை மீது ஏறி அரசனை தேடிக்கொண்டு அங்கே சென்றார். और थोड़ी देर में रानी राजा के पास पहुंच गई. சிறிது நேரத்திலேயே அரசியும் அரசன் அருகில் சென்று விட்டார். वे दोनों आपस में बात कर ही रहे थे कि राम मुनिराज कांतार चर्या के लिए आ पहुंचे. அப்பொழுது இருவருமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ராமர் ஆகாரத்திற்காக வருவதை அவர்கள் பார்க்கிறார்கள்.
राजा रानी ने नवदा भक्ति पूर्वक आहार दिया। राम मुनिराज का निरंतराय आहार हुआ। तब पश्चाचर्य हुए तथा मुनिराज ही श्री राम अक्षीर्ण महारिद्धि के धारक थे। सो उस दिन रसोई का अन्न अटूट हो गया। அப்பொழுது இவர்கள் இருவரும், இந்த அரசனும் அரசியும், ராமர் ஆகாரத்துக்கு வருவதை பார்த்தவுடன் ஆகார தானம் அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. உடனே அவர்கள் ஆகாரத்திற்காக முனிவரை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். நவதா பக்தியோடு ஆகாரத்தை அளிக்கிறார்கள். அப்பொழுது பஞ்சாச்சரியம் பொழிகிறது. அந்த ராம மாமுனிவருக்கு அக்ஷீண மகாரித்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ரித்தி ஏற்கனவே ஏற்பட்டிருந்ததன் காரணமாக எவ்வளவுதான் ஆகாரம் குறைவாக இருந்தாலும் அந்த ஆகாரம், குறைந்த ஆகாரம் கூட அள்ள அள்ள குறையாமல் இருந்தது. ஆக அக்ஷீண மகாரித்தி என்றால் ஆகாரம், ஒரு கை அளவு ஆகாரம் இருந்தாலும் அதை நாம் அள்ளி முனிவருக்கு கொடுக்கும் பொழுது அது குறையவே குறையாதாம், அவ்வளவு நிறைவாகவே அந்த ஆகாரம் இருக்குமாம். ஆக அப்படிப்பட்ட ரித்தி அவருக்கு இருந்ததன் காரணமாக அவருக்கு முழுமையான அந்த பாரணை அன்று நடைபெற்றது. இப்ப நீங்க கேட்கலாம், திடீர்னு ராஜா குதிரை மேல வந்தாரு, காட்டுல குளத்துல விழுந்துட்டாரு, ராணி பின்னாடியே வந்தாங்க, அவரு பார்த்தாங்க, தூக்குனாங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த போது ராமர் வரார். உடனே அவங்களுக்கு எப்படி ஆகாரம் கிடைச்சிருக்கும், எப்படி அவங்க ஆகாரம் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற சந்தேகம்லாம் வரலாம். ஆக்சுவலா அவங்க வரும்போதே முனிவரை பார்த்திருக்கலாம், தியானத்துல இருந்த முனிவரை பார்த்திருக்கலாம். முதல்ல போய் இவரு கணவர் இல்லையேன்னு சொல்லி அரசி போய் கணவரை மீட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் அவர்கள் தகவல் தெரிவித்து அரண்மனையில இருந்து ஆகாரம் முதலானவற்றை வரவழைத்திருக்கலாம். அதன் பிறகு முனிவர் ஆகாரத்துக்கு வந்திருக்கலாம். இவ்வளவு விளக்கமான கதைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் கதை விரிந்து போகும் என்று காரணத்தால் கூட சுருக்கமாக இந்த கதையை தெரிவித்திருக்கலாம். அல்லது அரசன் காட்டுக்கு சென்று விட்டார், அவர் தேடி கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம் என்று கருதி நீண்ட நேரம் ஆகிவிட்டால் என்ன செய்வது என்பதற்காக ராணி பின்தொடரும் பொழுதே ஆகாரம், தூய ஆகாரத்தை உடனே எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம், அரசனுக்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம். ஆக அந்த தூய ஆகாரம், அரசனுக்காக எடுத்துக்கொண்டு வந்த ஆகாரத்தை கூட முனிவரை கண்டவுடன் அதை தூய முறையிலே அவருக்கு நவதா பக்தியோடு தந்திருக்கலாம். எது எப்படியும். ஆக இதெல்லாம் நாம் இப்படி எப்படி வந்திருக்க முடியும் என்று ஒரு சிந்தனை வந்தால் அதற்கு இதுதான் சமாதானம் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லது மூன்றாவதாக, அரசி மகாராணி வரும்பொழுது மகாராணியை பின்தொடர்ந்து அரண்மனையில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் படை வீரர்கள் முதலானவர்களும் பாதுகாப்பிற்காக வந்திருக்கலாம். அவர்கள் மூலமாகவும் தூய ஆகாரத்தை தயார் செய்து அவர்கள் கொடுத்திருக்க முடியும். ஆக இப்படி ஆகாரம் அந்த காட்டிலே ராமருக்கு, அந்த ராம மாமுனிவருக்கு ஏற்படுகிறது. அதுதான் இங்க சொன்னார், அக்ஷீர மகாரித்தி இருந்ததன் காரணமாக ஆகாரம் அவர்களிடம் குறைவாக இருந்தால் கூட அந்த ஆகாரம் அள்ள அள்ள குறையாமல் இருந்ததன் காரணமாக, அந்த ரித்தியின் காரணமாக அவர் முழுமையான பாரணையை அன்று அந்த காட்டிலேயே அடைகிறார், ஆகாரத்தை ஏற்றுக்கொள்கிறார். इसके बाद राम सघन वन में ध्यान करने लगे जिससे उनमें अनेक रिद्धियां उपजी. அதன் பிறகு ராமர் அந்த அடர்ந்த காட்டிலே மீண்டும் தியானத்தில் ஆழ்கிறார். அவருக்கு பல்வேறு விதமான ரித்திகள் தொடர்ந்து பெற்ற வண்ணம் அவர் இருக்கிறார். पर ध्यान मग्न होने रिद्धियों का कुछ पता नहीं चला. அவர் தியானத்தில் இருக்கிறார், எனவே அவருக்கு என்னென்ன ரித்திகள் தோன்றியது என்பதை பற்றி கூட அவர் கண்டுகொள்ளவில்லை. அவருக்கு தெரியாமலேயே பல ரித்திகள் அவருக்கு தோன்றி இருந்தன. उनके तप के प्रभाव से वन के जंगली जानवरों के परिणाम शांत हो गए, जीवों का जातिगत विरोध मिट गया, वे मुनिराज राम का शांत स्वरूप देखकर शांत हो गए. इस प्रकार तप करते हुए, विहार करते हुए वे कोटशिला पर पहुंच गए और वहां ध्यान लगाकर बैठ गए. அதன் பிறகு அவருடைய தவத்தை கண்டு காட்டில் இருந்த மிருகங்கள், மற்ற உயிர்கள் எல்லோருமே எல்லாமே மிகவும் அமைதியாகவும் வைர விரோதத்தை மறந்தும் ஒன்றோடு ஒன்று அன்போடு பழகி கொண்டிருந்தன. இவ்வாறாக அவருடைய தவ வலிமையின் காரணமாக காட்டில் எங்கும் ஹிம்சை போன்ற நிகழ்வுகள் நிகழவில்லை. இப்படி அவர் தவம் செய்து கொண்டே, விகாரம் செய்து கொண்டே இறுதியாக கோட்டிஷிலா, லக்ஷ்மணன் தான் அதை தூக்கினார் என்பதை நாம் கதையிலே முன்பு பார்த்தோம். யார் அந்த கோட்டிஷிலையை தூக்குகிறார்களோ அவர்களால் ராவணனுக்கு மரணம் என்பதையெல்லாம் முதலிலே பார்த்து விட்டோம். அப்படிப்பட்ட அந்த கோட்டிஷிலை என்று சொல்லக்கூடிய அந்த பாறை மீது சென்று, மலை மீது சென்று அவர் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தார். सीता के जीव प्रतीन्द्र ने अवधि ज्ञान जोड़कर जब यह जाना कि
मेरे पूर्व भव के पति राम कर्मों को नष्ट करने को उद्यमी हुए हैं, तो पूर्व के रागवश वह ये विचार करता है कि मैं मेरी देव माया द्वारा कुछ ऐसा करूं कि इनका मन मोह में आवे और वे शुक्ल ध्यान से च्युत होकर शुभोपयोग में आ जाएं, जिससे ये भी मेरे साथ स्वर्ग में देव हों, दोनों बाह्य सागर पर्यंत साथ साथ रहें और दोनों मिलकर लक्ष्मण को देखें। இப்படி அவர் கோட்டு சிலை மீது தவத்தை தாங்கி நிற்கும் பொழுது சீதை பிரதீந்திரனாக அச்சுத கல்பத்திலே இருக்கிறார் அல்லவா, அந்த தேவன் அவதி ஞானத்தை பயன்படுத்தி ராமர் எங்கிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது இப்படி ராமர் கோட்டு சிலை மீது தியானத்திலே தவத்திலே ஆழ்ந்திருப்பதை காண்கிறார் அந்த தேவன் பிரதீந்திரன். அப்பொழுது அந்த பிரதீந்திரனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. முற்பவத்திலே கணவராக இருந்தவர் அல்லவா, ஆகையினால் இப்பொழுதும் இந்த சொர்க்கத்தில் நம்மோடு அவர் உடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இப்ப அவரு ஆணாக பிறந்திருக்கிறார், இருந்தாலும் அவர் மீது இருக்கக்கூடிய முற்பவ பாசத்தின் காரணமாக இந்த ஜீவன் நம்மோடே சொர்க்கத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கருதி இவர் தியானத்தை கலைத்து விட வேண்டும். எப்படியாவது தியானத்தை கலைத்து விட்டு இவர் சுக்ல தியானம் எல்லாம் தாங்கி நின்று மோட்சத்தை அடைந்து விட்டால் அப்புறம் நம் சொர்க்கத்துக்கு அவர் வர இயலாது. எனவே இவரை மோட்சத்திற்கு செல்லாமல் தடுத்து நம்மோடு நம்முடைய சொர்க்கத்திலேயே இருப்பதற்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த சீதாவினுடைய ஜீவன் கருதுகிறது. அப்பொழுது அந்த சீதா பிரதீந்திரனாக இருக்கக்கூடிய அந்த சீதை தன்னுடைய மாயை பயன்படுத்தி இவரை எப்படியாவது தியானத்திலிருந்து கலைத்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த கோட்டி சிலையில் தவம் தாங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார். ஜிஸ்ஸே ஏ பி மேரே சாத் ஸ்வர்கமே தேவம் தோனும் பாய் சாகர் பரியந்த் சாசாத்ரே, இருவரும் 22 கடற்காலம் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று. அப்படியாக அதே நேரத்தில் நாம் இருவருமாக சென்று லக்ஷ்மணனையும் சென்று பார்க்கலாம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு அந்த பூர்வபவ பாசத்தின் காரணமாக அந்த தேவன் அங்கு வருகிறார். यह विचार कर सीता का जय प्रतीन्द्र अन्य देवों के साथ जहां राम ध्यानारूढ़ थे वहां आया और राम को ध्यान से डिगाने के लिए देव माया रची। वन में वसंत ऋतु प्रकट की, नाना प्रकार के फूले, सुगंधित वायु चलने लगी। इच्छानुसार रूप बदलने वाला वह प्रतीन्द्र स्वयं सीता का रूप धारण कर राम के पास आया। அப்பொழுது அந்த பிரதீந்திரன் இன்னும் சில தேவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த இடத்திற்கு வருகிறார். வந்த பிறகு ராமரை பார்த்தவுடன் ராமரை சுற்றியும் அந்த வனத்திலே வசந்த ரித்துவை வரவழைத்து, ஸ்பிரிங் சீசன் என்று சொல்கிறோமே, வசந்த காலம், அந்த வசந்த காலத்தை எல்லா பழங்களும் மரங்களும் பூத்து குலுங்க, நறுமண தென்றல் வீச, இப்படியெல்லாம் பார்ப்பவர்களுக்கு மனம் கவரும் வண்ணமாக அந்த காட்டை அந்த வனத்தை அப்படியெல்லாம் ஆக்கிவிட்டு மாயையால் அதன் பிறகு தன்னுடைய உருவம், தேவர்கள் தன்னுடைய உருவை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள், அதுபோல தன்னுடைய உருவை மாற்றிக்கொள்வதற்காக அந்த பிரதீந்திரன் தன்னை சீதையாகவே உருவாய் மாற்றிக்கொண்டு ராமர் அருகில் செல்கிறார். राम से अनेक प्रकार के राग के वचन कहे कि मैंने बिना विचारे तुम्हारी आज्ञा के बिना दीक्षा ली, फिर तपस्विनी बनकर इधर उधर विहार करने लगे। तब विद्याधरों की उत्तम कन्याएं मुझे हर कर ले गई। मुझसे वे नाना उदाहरण देते हुए बोली कि ऐसी अवस्था में दीक्षा धारण करना व्यर्थ है। ये दीक्षा अत्यंत वृद्ध स्त्रियों के लिए शोभा देती है। हम सब तुम्हें आगे कर चलती हैं और तुम्हारे आश्रय से बलदेव को वरेंगे। அப்பொழுது அந்த பிரதீந்திர தேவன் எவ்வளவோ முயற்சி செய்து தன்னை சீதையை போல மாற்றிக்கொண்டு ராமரிடம் சென்று, நான் உங்களுடைய ஆணையை மீறி துறவை மேற்கொண்டேன், ஆனால் என்னுடைய துறவு சரியல்ல என்று வித்யாதர தேவிகள் எல்லாம் என்னிடம் வந்து, நீ ஏன் இப்படி இந்த இளம் வயதிலேயே துறவை மேற்கொண்டாய்? துறவுக்கேற்ற வயது இது அல்ல, நீ வா, நான் உன்னை உம்முடைய கணவரிடமே சேர்த்து விடுகிறோம் என்றெல்லாம் அந்த வித்யாதர கன்னிகள் என்னை உங்களிடம் இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பொய்யான வார்த்தைகளை அந்த பிரதீந்திர தேவன் ராமர் மீது இருக்கக்கூடிய அன்பு பாசத்தின் காரணமாக இப்படியெல்லாம் கூறி பலவிதமாகவும் அவருடைய தியானத்தை கலைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். इस प्रकार सीता के जीव प्रतीन्द्र ने कई प्रकार से माया की, पर राम को ध्यान से डिगाने में समर्थ नहीं हुआ।
और श्री रामचंद्र जी को शुक्ल ध्यान की अवस्था में माघ शुक्ला द्वादशी की रात्रि के पिछले प्रहर में கேவல ஞான் பிராப்த गया. இப்படி எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ராமர் தியானத்திலிருந்து சிறிதும் அசையாமல் சுக்ல தியானத்தை மேற்கொண்டு மாசி மாதம் வளர்பிறை 12ஆம் நாள் இரவு அவருக்கு விடியற்காலையில் கேவல ஞானம் ஏற்படுகிறது. ஆக இப்படி கேவல ஞானத்தை அவர் அடைந்து விடுகிறார். இவர்களுடைய எந்த நாடகமோ அல்லது இப்படிப்பட்ட வசனங்களோ அவரை தியானத்திலிருந்து கலைக்க இயலவில்லை. ஆக அவர் केवल ज्ञानத்தை பெற்று விடுகிறார். मुनिराज राम को केवल ज्ञान होने पर देवों के आसन कंपायमान हुए. अवधि ज्ञान से राम को केवल ज्ञान हुआ जानकर देवों ने आकर गंधकुटी की रचना की और फिर केवल ज्ञानी राम की दिव्य ध्वनि खिरी. ராமர் இவ்வாறு கேவல ஞானத்தை அடைந்தவுடன் தேவர்கள் அனைவரும் கேவல ஞானம் பூஜை செய்வதற்காக அங்கு வருகிறார்கள். அப்போ அதன் பிறகு கேவல ஞானத்து பூஜை எல்லாம் செய்த பிறகு கந்தகுடியை அமைத்து தருகிறார்கள். கந்தகுடியில் அமர்ந்து கொண்டு ராமர் திவ்ய துணி வாயிலாக அனைவருக்கும் அற உபதேசத்தை செய்கிறார். ஆக இவர் தீர்த்தங்கரர் அல்ல என்பது நமக்கு எல்லோரும் தெரியும். தீர்த்தங்கரர் அல்லாதவர்களுக்கு கூட இப்ப கேவலிகளே எத்தனையோ விதமான கேவலிகள் இருக்கார்கள். தீர்த்தங்கர கேவலி என்றால் சமோசரணம் முதலான வைபவங்கள், எல்லா அதிசயங்கள், 34 அதிசயங்கள் இவையெல்லாம் இருக்கும். ஆனால் அது அல்லாமல் சாத்திசய கேவல் இருக்கிறார்கள், சாதாரண கேவல் இருக்கிறார்கள், மூக்க கேவலிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அதிலே ஒரு சிலருக்கு கந்தகுடி அதிசயத்தோடு கூடிய கேவலிகள், ராமர் முதலானோர் அதிசயத்தோடு கூடிய கேவலிகள், அப்படிப்பட்ட ரித்திதாரி கேவலிகள், இவர்களுக்கு கந்தகுடி முதலானவை தேவர்களால் அமைத்து தரப்படுகின்றன. அவர்களும் அறவுரை ஆற்றுவார்கள். ஆனால் ஒரு சில மூக்க கேவலிகள் போன்றோருக்கு இப்படிப்பட்ட கந்தகுடி முதலானவை எல்லாம் இருப்பதில்லை. அவர்கள் கேவல ஞானம் அடைந்து நேராகவே முக்தியை பெற்று விடுவார்கள். உபதேசம் கூட செய்யாத கேவலிகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆக இப்படி ராமர் அந்த வகையிலே கந்தகுடி வைபவத்தை பெற்று அற உபதேசத்தை அருள்கிறார். சீதா கே ஜெவ் பிரதீந்திரனே கேவலிக்கு பூஜாக்கர் 3 பிரதிக்ஷனா எந்தி. அதன் பிறகு சீதை என்ற பிரதீந்திரன், சீதையாக இருந்து உருவெடுத்த பிரதீந்திரன் கேவல பகவானை பார்த்த உடனே அவரை 3 முறை வலம் வந்து வணங்கி தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கோரினான். फिर दिव्य ध्वनि सुनी जब राम श्री केवली ने विहार किया तब देव भी विहार कर गए. அதன் பிறகு ராமர் திவ்ய துவனி மூலமாக உபதேசத்தை கேட்ட பிரதீந்திரன் முதலானோர், அதன் பிறகு ராமரும் அந்த திவ்ய துவனி முடிந்த பிறகு விகாரம் செய்து விடுகிறார். தேவர்களும் विहारम செய்து விடுகிறார்கள். इसके पश्चात लक्ष्मण को संबोधने की इच्छा से सीता का जाव तीसरे नरक में गया. அதன் பிறகு லக்ஷ்மணன் 3வது நரகத்துக்கு சென்றடைந்திருக்கிறார். 3வது நரகம் சென்ற லக்ஷ்மணனை சீதை உயிர் சென்று நேராக பார்த்து அங்கு அவரை நல்வழிப்படுத்துவதற்காக அற உபதேசம் செய்வதற்காக அங்கு செல்கிறது. वहां उसने देखा कि लक्ष्मण द्वारा मारा गया खरदूषण का पुत्र संबुक असुर कुमार देव के रूप में एक दूसरे नारकियों को लड़ाने के लिए प्रेरित कर रहा था. அங்கு சென்று பார்த்த பொழுது லக்ஷ்மணனால் கொல்லப்பட்ட கரதூஷனுடைய மகன் சம்பு, அந்த சம்பூகன் அசுரகுமார தேவர்கள் வடிவெடுத்து நாரகர்களோடு ஒருவரை ஒருவர் சண்டை மூட்டி கொண்டு அவர்களை சண்டையிடச் செய்கின்றான், அதற்கு ஊக்குவிக்கின்றான். லக்ஷ்மண் एवं தசானன் आदि के जीव एक दूसरे पर प्रहार कर रहे थे. அங்கு சென்று லக்ஷ்மணன் தசானன் எல்லாம் 3ஆம் நரகத்தில் இருக்காங்க. ஆக அவர்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இங்க போட்ட சண்டை போதாதுன்னா அங்கேயும் போய் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். नारकियों के दुखों को देखकर सीता के जीव को दया आई और उसने असुर कुमार जाति के देवों को डांटा. அதன் பிறகு இந்த நிலையை பார்த்தவுடன் சீதைக்கு மிகுந்த கருணை ஏற்படுகிறது. அந்த கருணையின் காரணமாக இந்த அசுரகுமார தேவர்களை எல்லாம் சீதை கண்டிக்கிறாள், மிரட்டுகிறாள். सीता के जीव के तेज व डांट से नारकी डर कर भागने लगे. சீதை இவ்வாறு கண்டிப்பதை பார்த்தவுடன், அது மிரட்டுவதை பார்த்தவுடன் எல்லோரும் பயந்து, அந்த சீதை பிரதீந்திரன் கல்பவாசி தேவன் என்பதால் அவனுடைய அந்த பராக்கிரமும் அந்த அவனுடைய ஒளி இவற்றையெல்லாம் பார்த்த உடனே அந்த பராக்கிரமத்திற்கு முன்பாக நாம் ஒன்றும் பண்ண முடியாது என்று அவர்கள் எல்லாம் ஓடி விடுகிறார்கள்.
तब सीता के जीव ने उन्हें सांत्वना दी, समझाया और कहा कि तुम सब डरो मत, अभी मैं तुम्हें अपने साथ ले चलता हूँ। यह कहकर जो ही प्रतीन्द्र ने उन्हें उठाने का प्रयास किया, उनके परमाणु उसी प्रकार बिखर गए जिस प्रकार पारा को हाथ में लेते ही बिखर जाता है। तब नारकियों ने कहा कि हमने तो पूर्व में कर्म किए, उनका फल हमें भोगना ही होगा, अतः अब हमें इस दुख से छूटने का उपाय बताओ। இப்படி அந்த அசுரகுமார தேவர்களையும் விரட்டி விட்ட பிறகு நரகத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த நரக ஜீவன்கள் எல்லாம் கூட இந்த பிரதீந்திரன் சீதையை பார்த்தவுடன் பயந்து ஓடி ஒளிகிறார்கள். அப்பொழுது சீதையை பயந்து ஓடுபவர்களை பார்த்து, பயப்பட வேண்டாம், நான் உங்களை எதுவும் செய்துவிட மாட்டேன் என்று சொல்லி, நான் உங்களை இப்பொழுதே தேவலோகத்துக்கு இட்டு செல்கிறேன் என்பதாக கருதி அவர்களை அந்த நரக உயிர்களை தொட்டு அழைத்து செல்லலாம் என்ற நோக்கிலே நரக உயிர்களிடம் சென்று அவர்களை தூக்கும் பொழுது அந்த நரக உடல் எப்படி கையிலே வரவில்லை, அதெல்லாம் முத்து சிதறுவது போல, மணி சிதறுவது போல சிதறி விடுகிறது அவர்களுடைய உடல். ஆகையினால் அணுக்கள், புத்கல அணுக்கள் எப்படி சிதறி விழுமோ அது போல சிதறி விழுந்துகின்றன. ஒன்று சேருவதும் சிதறுவதும் இப்படியாக இருக்கிறது. அவர்களை தூக்கி கொண்டு வர முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதை கண்டவுடன் அந்த நரக உயிர்களே சொல்கின்றன சீதையிடம், நீங்கள் இப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டாம், நீங்கள் விரும்பினாலும் உங்களோடு நாங்கள் வர இயலாது, ஏனென்றால் நாங்கள் முற்போகத்திலே செய்த வினை அப்படிப்பட்டது. அந்த வினையின் காரணமாக இந்த நரகத்தை விட்டு வெளியேற முடியாது எங்களால், நாங்கள் செய்த வினையினுடைய பயனை நாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அந்த லக்ஷ்மணன், தசானனன் போன்றோர் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக இது பிரதீந்திரனாக இருக்கக்கூடிய சீதைக்கு தெரியாதா என்று கேட்கலாம். தெரியலாம், தெரிந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுது என்றால் அவதிஞானத்தை பயன்படுத்தி இது சாத்தியமா சாத்தியமில்லையா என்று அவதிஞானத்தை பயன்படுத்தினால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அவதிஞானத்தை பயன்படுத்தாத நிலையில் தெரியாமல் இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. ஒவ்வொரு க்ஷணமும் அவர்கள் அவதிஞானத்தை பயன்படுத்தி கொண்டேதான் இருப்பார்கள் என்று சொல்வதற்கில்லை. ஆகையினால் அந்த நேரத்தில் சீதை அவர்களை பார்த்த உடனே அவர்கள் பாசம்தான் வருகிறது, அவர்கள் மீது கருணை தான் வருகிறது. அந்த கருணையின் காரணமாக உடனே இவர்களை இங்கிருந்து அழைத்து சென்று விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் தோன்றுகிறதே தவிர அந்த நேரத்தில் இதை நாம் அழைத்து செல்ல முடியுமா முடியாதா அப்படிப்பட்ட சிந்தனை தோன்றவில்லை. அந்த பாசத்தின் காரணமாக உடனே இங்கிருந்து எடுத்து சென்று விடலாம் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அது இயலாமல் போகிறது. அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். प्रतीन्द्र ने कहा, दुख से छूटने का एकमात्र उपाय अपनी आत्मा को जानना पहचानना ही है, उसी में जमना रमना ही है। जब यह जीव स्वपर भेद विज्ञान द्वारा अपने आत्मा में लीन हो जाता है, तब वह संसार दुखों का हेतुभूत मिथ्यात्व का नाश कर सम्यक्त्व को प्राप्त करता है. அப்பொழுது அந்த சீதை உயிராக இருக்கக்கூடிய அந்த பிரதீந்திரன் சொல்கிறான், துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் ஒரே வழி தன்னுடைய ஆன்மாவை பார்த்தல், அறிதல், நம்புதல். அது தவிர வேறு வழி கிடையாது. ஆன்மாவில் தோய்ந்திருப்பதன் மூலமாகத்தான் துன்பத்தை வெற்றி கொள்ள முடியும். இந்த உயிர் பகுத்தறிவின் காரணமாக நான் வேறு, உடல் வேறு என்று கருதி ஆன்மாவின் பக்கம் தன்னை திருப்பினால் அப்பொழுதுதான் இந்த பிறவி துன்பம் விலகும். அதற்கு பிறவி துன்பம் விலக வேண்டும் என்றால் பகுத்தறிவு தோன்ற வேண்டும். பகுத்தறிவு தோன்றுவதற்கு மித்யாத்துவம் அழிய வேண்டும். மித்யாத்துவத்தை அழித்து பகுத்தறிவின் வாயிலாக சமத்துவத்தை பெற்றால் நாம் நன்மை அடையலாம் என்று இப்படியெல்லாம் அரோபதேசத்தை அந்த சீதை உயிர் பிரதீந்திரன் செய்கிறார். ज्यों ज्यों जीव की स्वानुभव की दशा में वृद्धि हो जाती है, त्यों त्यों उसका संसार कम होता जाता है। और यदि जीव एक अंतर मुहूर्त आत्मलीनता की दशा में रह जाए तो सदा सदा के लिए संपूर्ण दुखों से छूट जाता है. இப்படி தன்னுடைய ஆன்ம தூய்மையை வளர்த்து கொண்டே செல்ல செல்ல இந்த பிறவி அழிந்து கொண்டே செல்லும். பிறகு அந்த முகூர்த்தம் ஆன்மாவிலேயே நிலைத்து நின்றால் இந்த உயிர் எப்பொழுதும் மீண்டும் இந்த பிறவி துன்பத்தில் வராமல் முக்தியை அடைய முடியும். இதுதான் ஒரே வழி என்று இப்படியெல்லாம் அரோபதேசத்தை அந்த உயிர்களுக்கு இந்த பிரதீந்திரன் சீதை உயிர் செய்து கொண்டிருக்கிறது. अतः तुम इस देह देवल में विराजमान देह से भिन्न निज भगवान आत्मा को जानो, उसी ही में अपना मानो और उसी में जम जाओ, रम जाओ, समा जाओ, सुखी होने का एकमात्र यही उपाय है. இப்படி அந்த சீதை உயிர் சொல்கிறது, இந்த உங்களுடைய உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உயிரை நீங்கள் நினையுங்கள், அதை தியானியுங்கள், அதிலேயே
நிலைத்து இருங்கள். அப்படி இருப்பதால் மட்டுமே உங்களுக்கு உண்மையான சுகம் கிடைக்கும். உடலை பற்றி சிந்தனை விட்டு விடுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறது. इस नरक पर्याय में भी आत्मा को जानने पहचानने का कार्य हो सकता है। यद्यपि आत्मा में जमना रमना इस प्रतिकूल वातावरण में दुष्कर अवश्य है, पर असाध्य नहीं है. இந்த நிலையில் கூட, இந்த நரகத்தில் இருக்கும் பொழுது கூட நீங்கள் ஆன்மாவை அறிய முடியும். எவ்வளவு கடினமான ஒன்றுதான் இந்த நிலையிலே இப்படிப்பட்ட இன்னல்கள், கஷ்டங்கள், சொல்லனா துயரத்தில் ஆன்மாவை பற்றி சிந்திப்பது என்பது மிகவும் அரிது, மிகவும் கடினம். அப்படி இருந்தாலும் இயலாது என்று சொல்வதற்கில்லை. நீங்கள் நினைத்தால் அதுவும் செய்ய இயலும் என்று. அப்படிப்பட்ட நரக வேதனையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த நரக வேதனையில் கூட நம்மை நாம் உணர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உணர முடியும் என்றெல்லாம் அந்த உயிர் அந்த மற்ற உயிர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது. लक्ष्मण और दशानन के जीवन ने पूछा कि तुम कौन हो? तब वह प्रतीन्द्र बोला, मैं सीता का जीव तब के प्रभाव से 16वें स्वर्ग में प्रतीन्द्र हुआ हूँ. तुम विषय वासना में फंसकर आ गए हो. அப்பொழுது லக்ஷ்மணனும் தசானனும் கேட்கிறார்கள், நீ யார்? எங்கள் மீது இந்த அளவு பரிவு கொண்டு இப்படி எல்லாம் பேசுகின்றாயே, நீ யார் என்று கேட்க, அப்பொழுது அந்த பிரதீந்திரன் சொல்கிறான், நான் முற்பவத்தில் சீதையாக இருந்தவள், இப்போ தவத்தினுடைய வலிமையால் 16வது சொர்க்கத்திலே நான் தேவனாக பிரதீந்திரனாக ஆகி பிறந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் இந்த விஷய கஷாயத்திலேயே மூழ்கி இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்று அந்த சீதையினுடைய உயிர் சொல்கிறது. दशानन के जीवन ने पूछा, अभी राम कहाँ है? அப்பொழுது தசானனுடைய உயிர் கேட்கிறது, रामर எங்கே என்று. प्रतीन्द्र बोला, राम ने दीक्षा लेकर केवल ज्ञान प्राप्त कर लिया और अभी भरत क्षेत्र में उनका धर्मोपदेश हो रहा है. अभी मैं उनका उपदेश सुनने जा रहा हूँ. அப்பொழுது அந்த பிரதீந்திரன் சொல்கிறான், இப்பொழுது ராமர் முனி தீட்சையை மேற்கொண்டு தவம் செய்து கேவல ஞானத்தை அடைந்து பரத கஷேத்திரத்திலே அறவுபதேசத்தை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். நானும் இப்பொழுது அவருடைய அறவுபதேசத்தை கேட்பதற்காக செல்ல இருக்கிறேன் என்று அந்த பிரதீந்திரன் சொல்லுவான். கேட்கிற பிரதீந்திர வாசிய விதாவுக்கோ ஸ்ரீராம் கேவலுக்கு திவ்ய துணி சொல்லி பहुंच இதை கேட்ட பிறகு இதை இவ்வாறு கூறிய பிறகு பிரதீந்திரன் அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு அந்த பிரதீந்திரன் இங்க ஸ்ரீராமருடைய கேவல ஞான உபதேசத்தை, அதாவது அவருடைய திவ்யதனி வாயிலாக செய்யக்கூடிய அறவுரையை கேட்பதற்காக வந்து விடுகிறான். राम का तत्वोपदेश सुनने के पश्चात प्रतीन्द्र ने पूछा, हे नाथ, अभी दशरथ आदि कहाँ हैं? लवकुश कहाँ जाएंगे? भामंडल की कौन सी गति हुई है? அப்பொழுது ராமருடைய தத்துவோபதேசத்தை கேட்ட பிறகு இந்த பிரதீந்திரன் சீத்தை உயிர் ராமரிடம் கேட்கிறான், பகவானே, தசரதன் முதலானோர் இப்பொழுது எங்க இருக்கிறார்கள்? லவகுஷர் எங்கு செல்வார்கள்? பாமண்டலனுடைய நிலை என்ன? எப்படி எல்லாம் அந்த प्रतीन्द्रन கேட்கிறார். तब श्री राम भगवान के दिव्य ध्वनि में आया कि दशरथ, कौशल्या, सुमित्रा, कैकेयी और सुप्रभा तथा जनक और कनक सभी तप के प्रभाव से 13वें देवलोक में गए हैं. அப்பொழுது பகவானுடைய திவ்ய துவனியிலிருந்து பதில் வருகிறது. தசரதன், கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி, சுப்ரபா, ஜனகன், ஜனகனுடைய சகோதரன் கனகன், இவர்கள் எல்லோரும் தவ வலிமையால் துறந்து தவம் வலிமையால் 13வது சொர்க்கத்திலே தேவலோகத்திலே தேவனாக சென்று பிறந்திருக்கிறார்கள். वे सभी समान रिद्धि के धारक देव हैं. அவர்கள் எல்லோருமே சமமான ரித்தியை பெற்ற தேவர்களாக இருக்கின்றார்கள். लवकुश इसी जन्म से मोक्ष प्राप्त करेंगे और 13 भाई भामंडल अपनी रानी सुंदर मालिनी सहित देवकुरु भवभूमि में गया है. லவகுஷர்கள் இதே பிறவியிலேயே முக்தி அடைவார்கள். உன்னுடைய சகோதரன் முற்பவத்தில் சகோதரனாக இருந்த பாமண்டலன் தன்னுடைய ராணி சுந்தரமாலினியோடு தேவகுரு என்று சொல்லக்கூடிய போகபூமியிலே சென்று, உத்தம போகபூமி, அந்த போகபூமியிலே சென்று போகபூமி ஜீவனாக பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார். तब प्रतीन्द्र ने पूछा कि मेरे दशानन के और लक्ष्मण के कितने भव बाकी हैं? அப்பொழுது பிரதீந்திரன் கேட்கிறான், என்னுடைய தசானனும் லக்ஷ்மணன் இவர்கள் இருவரும் இப்பொழுது நரகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் எத்தனை பிறவி எடுக்க இருக்கிறார்கள் என்று கேட்கிறான். அதற்கு பகவான் சொல்கிறார், केवली की दिव्य ध्वनि में आया कि दशानन व लक्ष्मण पहले तो भाई भाई होंगे, फिर अनेक भवों पश्चात वे 7वें स्वर्ग में जाएंगे, फिर जब तुम 16वें स्वर्ग से निकलकर भरत क्षेत्र में रत्नस्थलपुर नामक नगर में चक्ररथ नामक चक्रवर्ती होगा, तब वे 7वें स्वर्ग से निकलकर तेरे पुत्र होंगे. वहां दशानन के जीव का नाम इंद्ररथ
और लक्ष्मण के जीव का नाम मेघरथ होगा. அப்பொழுது கேவலி பகவான் சொல்கிறார், தசானனன் லக்ஷ்மணன் இருவரும் இதன் பிறகு சகோதரர்களாக பிறப்பார்கள். அதன் பிறகு பல்வேறு பிறவிகளை எடுப்பார்கள். அதன் பிறகு 7வது சொர்க்கத்திலே சென்று பிறப்பார்கள். அதன் பிறகு நீ 16வது சொர்க்கத்திலிருந்து பரதக்ஷேத்திரத்திலே ரத்னஸ்தல்புரம் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே சக்கரரத்தன் என்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தியாக பிறப்பாய். அப்பொழுது அந்த 7வது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தசானனனும் லக்ஷ்மணனும் உனக்கே மகனாக வந்து பிறப்பார்கள் என்று சொல்கிறார். மகான் தசானன்கா அந்த தசானனுடைய உயிர் இந்திரரத்தன் என்றும் லக்ஷ்மணனுடைய உயிர் மேகரத்தன் என்றும் பெயருடைய பிள்ளைகளாக உனக்கே வந்து பிறப்பார்கள் என்று அப்பொழுது திவ்யத்வனி வாயிலாக பதில் வருகிறது. இந்திரரதக்கே அநேகம் சிரேஷ்ட பவ தாரண்கர் தீர்த்தங்கர் ஹோகா. இந்திரரதன் பல்வேறு பிறவிகளை பெற்று அதன் பிறகு தீர்த்தங்கராக தோன்றுவார். और तो चक्रवर्ती पद छोड़कर मुनि पद धारण कर पंचोत्तरों अहमिंद्र होगा. நீ சக்கரவர்த்தி பதவியை விட்டுவிட்டு தீட்சையை மேற்கொண்டு 5 பஞ்சோத்தரம் என்று சொல்லக்கூடிய 5 உத்தரங்கள் இருக்கக்கூடிய पंचानुत्तरम அந்த पंचानुत्तरத்திலே சென்று अहमिंद्र देवनाக பிறப்பாய். वहां से निकलकर दशानन का जीव तो तीर्थंकर होगा. उसका तू प्रथम கணதர் ஹோக்கர் முக்தி பிராப்த கரேகா. அதன் பிறகு இந்த தசானனன் எதிர்காலத்திலே தீர்த்தங்கராக வருவார். அப்பொழுது நீ அந்த அணுத்தரத்திலிருந்து அந்த அவதரித்து மனிதனாக பிறந்து அந்த தசானன் தீர்த்தங்கராகும் பொழுது நீ அந்த தசானனுக்கு கணதர பதவியை அடைந்து அதன் பிறகு இருவரும் முக்தி அடைவீர்கள். लक्ष्मण का जीव विदेह क्षेत्र में शतपत्र नगर में चक्रवर्ती पद त्याग कर मुनि पद धारण कर तीर्थंकर होगा. அதே போல லக்ஷ்மணனுடைய உயிரும் விதேக கஷேத்திரத்திலே சதபத்திரம் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் சக்கரவர்த்தியாகி அதன் பிறகு அந்த பதவியை தியாகம் செய்து முனி பதத்தை மேற்கொண்டு அதன் பிறகு தீர்த்தங்கராக லக்ஷ்மணனும் தோன்றுவார். இப்படி லக்ஷ்மணன் தசானன் இவர்கள் இருவரும் பல பிறவிகளை எடுத்த பிறகு அதன் பிறகு பிற்காலத்திலே தீர்த்தங்கராக வருவார்கள். அப்பொழுது தசானன் தீர்த்தங்கராக வரும்பொழுது அந்த தீர்த்தங்கரருக்கு நீயே கணதராக வந்து தோன்றி அங்கு பிறகு எல்லோரும் முக்தியை அடைவீர்கள் என்று இந்த கதையை பகவான் திவ்யத்வனி வாயிலாக இந்த பிரதீந்திரன் கேட்கின்றான். कहानी को समाप्त करते हुए गुरुजी ने कहा, जिस प्रकार समुद्र असीम है उसकी सीमा बांधी नहीं जा सकती, उसी प्रकार केवल के गुण भी असीम होते हैं, उन्हें शब्दों की सीमा में बांधा नहीं जा सकता है. अपने अल्प ज्ञान द्वारा उनके पूर्ण ज्ञान को शब्दों की सीमा में बांधना संभव नहीं. இவ்வாறாக அந்த ராமர் கேவல ஞானத்தின் வாயிலாக அற உபதேசத்தை செய்து கொண்டு பிறகு அந்த ராமர் அவருக்கு அந்த கேவல ஞானத்துடைய ஆற்றலை எல்லாம் நம்மால் ஆழ்ந்து சொல்ல முடியாது. எல்லையற்ற ஆற்றல் முக்கால மூலக பொருட்களை எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் முழுவதுமாக அறியும் ஆற்றல் படைத்தது அந்த ஞானம். நம்முடைய அல்ப ஞானத்தால் அதை நம்மால் அளக்க முடியாது. அப்படிப்பட்ட ஞானத்தையும் அனந்த ஞானத்தையும் அனந்த தரிசனத்தையும் அனந்த வீரியத்தையும் அனந்த சுகத்தையும் பெற்ற அந்த ராமருடைய ஆன்மா 70,000 वर्ष की थी. 70,000 வருடம் அவருடைய மொத்த ஆயுள் காலமாகும். அதில் इस देह में रहने की उनकी सीमा अब मात्र 7 वर्ष रह गई थी. ஆக 70,000 ஆண்டுகள் ஆயுள் பெற்ற ராமர் இப்பொழுது 7 ஆண்டுகள் தான் மீதம் இருக்கின்றன. और इन 7 वर्षों में उनका निरंतर उपदेश होता रहा. இந்த 7 ஆண்டுகளும் ஆயுள் 7 ஆண்டுகள் மீதம் இருக்கும்போது இந்த கேவல ஞானத்தை பற்றி 7 ஆண்டுகளும் முழுமையாக அற உபதேசத்தை அவர் செய்கிறார். फिर वे 8 कर्मों का नाश कर देह त्याग कर अव्याबाध सुख में सिद्ध दशा को प्राप्त का லோகாகிரமே விராஜமான் होगे. அதன் பிறகு என் வினைகளையும் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அகாதி வினைகள் என்று சொல்லக்கூடிய அந்த 4 அகாதி வினைகளையும் வென்று பிறகு அவ்யாபாத சுகத்தை அழிவில்லா சுகத்தை அடைந்து முக்தியை பெறுகின்றார். சித்த கஷேத்திரத்திலே சித்த நிலையை அடைந்து முக்தியை பெற்று இப்பொழுதும் அவர்
சித்த ஆன்மாவாக அனைவராலும் போற்றுதலுக்குரியவராக திகழ்கின்றார். ஆக இப்படி ராமர் முக்தி பெறுகிறார். இப்பொழுது நான் துவக்கத்திலே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். லக்ஷ்மணன், பாமண்டலன் இருவருக்கும் எதிர்பாராத மரணம் ஏற்படுகிறது. ஆனால் பாமண்டலன் போகபூமியிலே உத்தம போகபூமியிலே சென்று பிறக்கின்றான். ஆனால் லக்ஷ்மணன் 3வது நரகத்துக்கு செல்கிறான். ராவணன் 3வது நரகத்துக்கு செல்வதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏனென்றால் ராவணனை பற்றி நமக்கு தெரியும். அவனுக்கு அரசாட்சி மீது பற்றுதல் இருந்தது, சீதையின் மீது மயக்கம் இதெல்லாம் இருந்தது. அவன் துறந்து செல்லவில்லை. அதே நேரத்தில் அவருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் ஏற்படவில்லை. ஒரு நல்ல சான்றோனாக வாழவில்லை என்றெல்லாம் கூட சொல்லலாம். நாம் உண்மையில் பார்க்க போனால் தசானனும் மிகுந்த பக்தி உடையவன் தான். எல்லாம் அவனிடம்தான் இருந்தது. அதே போல லக்ஷ்மணன் அவனும் தன்னால் என்ற அளவுக்கு ராமரோடு சேர்ந்து பூஜை செய்வது, ஜினாலயம் செல்வது, இதையெல்லாம் லக்ஷ்மணனும் செய்து கொண்டுதான் இருந்தான். இருந்தாலும் பாமண்டலனுக்கு போகபூமியும் லக்ஷ்மணனுக்கு நரகமும் கிட்டியதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி எழுப்பியிருந்தேன். அதற்கு என்ன பதிலாக இருக்க முடியும், என்ன யோசித்தீர்கள் என்பது ஒரு புறம் இருக்கு. இப்பொழுது கதை நிறைவு பெறுகின்ற நிலையிலே அதை நான் கூறிவிட விரும்புகின்றேன். உண்மையில் பார்க்க போனால் இந்த லக்ஷ்மணன், தசானனன் இருவருமே பற்றுதல், அதாவது அரசாட்சி மீதும் போகத்தின் மீதும் புலன் ஆசை இவற்றின் மீதும் அளவில்லா பற்றுதல், பரிகிரகத்தின் மீது பற்றுதல் அளவில்லாமல் இருந்தது. சக்கரவர்த்தி பரத சக்கரவர்த்தி 6 கண்டத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் பற்றுதல் இல்லாமல் இருந்தார். ஆனால் இவர்களுக்கு பற்றுதல் அதிகமாக இருந்தது. போகத்திலிருந்து மீள வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்கு வரவில்லை. அப்படி இருந்தாலும் எப்பொழுதுமே துறவு ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் ராமருக்கு கூட இறுதியில் தான் வந்ததை தவிர முதலில் அவருக்கு கூட அப்படிப்பட்ட எண்ணம் வரவில்லை. இருந்தாலும் கடைசியில் அவர் துறவை மேற்கொண்டு விட்டார். அதனால் பிறவியிலிருந்து அவர் தப்பித்து முக்தியை அடைந்து விட்டார். ஆனால் லக்ஷ்மணனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிட்டவில்லை. அப்படி இருப்பினும் அவர் இந்த அளவுக்கு பற்றுதலோடு இருந்தார். ராமருக்கு அந்த அளவுக்கு ராஜ்யத்தில் பற்றுதல் இல்லை. ஆனால் லக்ஷ்மணனுக்கு மிகுந்த பற்றுதல் இருந்தது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் முக்கியமான காரணம் லக்ஷ்மணரும் தசானனும் மித்யாதிஷ்டிகள். சம்யக் திருஷ்டிகளாக இருந்தால் அவர்கள் சம்யக் திருஷ்டி யாரும் நரகத்துக்கு செல்ல மாட்டார்கள். ஆக இந்த வைபவங்கள் மட்டுமே நரகத்திற்கு காரணம் அல்ல. இதன் மீது இருக்கக்கூடிய பற்றுதல், அந்த பற்றுதலுக்கு மூல காரணமாக திகழக்கூடிய மித்யாத்துவம், இதுதான் உண்மையிலேயே நரகத்திற்கு காரணமாக அமைந்தது. எனவே மித்யாத்துவம் இருக்கும் வரை, மித்யாத்துவத்தை விளக்காத வரை, நாம் சம்யக்தத்தை அடையாதவரை உண்மையான சுகத்தை பெற முடியாது. நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், மித்யாதிஷ்டினா நரகம்தான் போகணுமா, சொர்க்கத்துக்கு மித்யாதிஷ்டி போறது இல்லையா என்ற கேள்வியும் கேட்கலாம். ஆம், உண்மைதான். மித்யாதிஷ்டிகள் நவகிரகம் வரை தேவலோகத்துக்கும் செல்லலாம். ஆனால் எப்படிப்பட்ட மித்யாதிஷ்டி தேவலோகத்துக்கு செல்வார்கள் என்றால், தவம் தாங்கி நிற்பவர்கள். அரச வைபவங்கள் எல்லாம் வேண்டாம் என்று விட்டு தவத்தில் நின்று, அந்த தவம் உண்மையான தவமாக இருக்காது, ஆனாலும் நான் சொர்க்க சுகத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கிலோ அல்லது மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கிலோ, நான் இப்படி தவம் இருந்தால்தான் இதெல்லாம் செய்ய முடியும் என்ற நோக்கிலோ, மித்யாத்து நிலையில் கூட அப்படிப்பட்ட எண்ணம் தோன்றுவது உண்டு. அந்த எண்ணத்திலே தவம் தாங்கி நிற்கிறார்களே, அவர்கள் தேவலோகத்துக்கு செல்லலாம். ஆக இப்படி மித்யா தவம் செய்தாலும் தேவலோகம் செய்ய முடியும். ஆனால் ராமர் மித்யா தவமும் செய்யவில்லை, மித்யாத்துவ நிலையிலும் இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் பற்றுதல், அளவு கடந்த பற்றுதல் அவருக்கு அரசாட்சியின் மீதும் தன்னுடைய சகோதரர்கள் மீதும் தன்னுடைய உறவினர்கள் மீதும் அளவற்ற பற்றுதல் பிளஸ் மித்யாதிஷ்டி, அதை துறக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே அவர் மனதிலே வந்தது கிடையாது. அதுதான் அவருக்கு அப்படிப்பட்ட நிலைக்கு காரணமாக அமைந்தது. அதே போல பாமண்டலன் துறக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அவனுக்கு இருந்தது. எனக்கு அந்த படிப்பட்ட தகுதி, எல்லோரும் தொடர்ந்து செல்வதை பார்க்கும் போதெல்லாம் ஐயோ என்னால் துறக்க முடியவில்லையே, துறவரத்தை மேற்க முடியவில்லையே என்ற ஏக்கம் இருந்தது, எண்ணம் இருந்தது.
இல்லற வாழ்க்கையில் இருந்த பொழுது கூட, அரசனாக இருந்த பொழுது கூட அவன் இல்லற தர்மத்தை முழுமையாக பாதுகாத்து போற்றினான். இல்லற தர்மத்தை போற்றியதன் காரணமாக, முனிகளுக்கெல்லாம் ஆகாரம் முதலானவற்றை செய்ததன் காரணமாக, அதனுடைய பயனால் அவன் அந்த புண்ணியத்தின் காரணமாக போக பூமியை சென்றடைந்தான். ஆகையினால் அவன் நல்வழியை பின்பற்றியதால், விரத உபவாசங்களை இல்லற நிலையிலே பின்பற்றியதால், முனிகளுக்கு ஆகாரதானம் முதலியவற்றை அளித்ததன் பயனாக போக பூமிக்கு சென்றான். ஆனால் இங்கு பற்றுதல் அதிகமாக, ஆழ்ந்த பற்றுதல் பிளஸ் மித்யாத்துவம். இதனால் லக்ஷ்மணன் தசானனன் இருவரும் நரகத்துக்கு செல்கிறார்கள். தசானனும் பக்தி எல்லாம் செய்தாலும் அவனுக்கும் இந்த பற்றுதல், அரசாட்சி மீது பற்றுதல், நான் தான் சக்கரவர்த்தி என்ற அந்த எண்ணம், இதெல்லாம் அவர்களுக்கு தீய கதிக்கு காரணமாக அமைந்தது. எனவே எக்காரணத்தை கொண்டும் அதிகமான பற்றுதல், அதிகமான சிநேகம், அதிகமான புலன் நாட்டம் இவையெல்லாம் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய மித்யாத்துவத்திலிருந்தும் விடுபடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மித்யாத்துவ உயிர் ஒரு காலம் நரகம் செல்லாது. மித்யாத்துவ உயிர் ஒரு காலம் நற்கதிக்கு வர இயலாது. மித்யாத்துவத்தை விட்டால்தான், சமயத்தை பெற்றால்தான் முக்தி மார்க்கத்தை நாம் அடைய முடியும். மித்யாத்துவ நிலையில் சமயக் திருஷ்டி ஒரு காலம் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள். சமயக் திருஷ்டி விலங்காகவும் பிறக்க மாட்டார்கள், பெண்களாகவும் பிறக்க மாட்டார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். எனவே நரகத்துக்கு சென்ற இந்த இரண்டு உயிர்களும் உண்மையிலேயே சமயத்தம் இல்லாத காரணத்தினாலும், அளவு கடந்த பற்றுதல் காரணமாகவும், பகவாரம்ப பரிகிரகம் காரணம் அல்ல, பரிகிரகத்தின் மீது இருக்கக்கூடிய வேட்கை உணர்வு தான் காரணம். பரிகிரகம் மட்டுமே காரணம் என்றால் அப்புறம் சக்கரவர்த்தி எல்லாம் முக்தி அடைஞ்சிருக்க முடியாது. ஆக பரிகிரகம் என்பது அது தனித்து இருக்கக்கூடிய பொருட்கள், அதன் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த பற்றுதல் இருக்கிறதே, அதுதான் சொல்லுவாங்க. பரிகிரக ஆனந்தம் என்றே ரௌத்ர தியானத்துக்கு ஒரு பிரிவு. ஹிம்சானந்தம், ஸ்தேயானந்தம், ரிஷானந்தம், பரிகிரகானந்தம் அல்லது சம்ரக்ஷணானந்தம் என்றும் சொல்லுவார்கள். ஆக எல்லோரையும் நான் தான் பாதுகாக்கின்றேன், என்னால் தான் எல்லாம் பாதுகாக்கப்படுகின்றன, நான் இல்லை என்றால் இது இல்லை அது இல்லை என்றெல்லாம் கருதி கொண்டு மகிழ்கிறார்களே. சம்ரக்ஷணம் என்றால் எல்லோரையும் நான் ரட்சிக்கின்றேன், பாதுகாக்கின்றேன் என்ற உணர்வு இருந்தால் கூட அது கூட ரௌத்ர தியானமாகும். ஆக நாம் தான் எல்லோரையும் பாதுகாக்கிறோம் என்பது கிடையாது. அவரவர்கள் வினைப்புக்கு ஏற்பதான் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்களே தவிர, நாம் மற்றவர்களை பாதுகாக்கிறோம். குழந்தைகளை, மக்களை, மனைவிகளை, உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு கூட ரௌத்ர தியானமாகும். ஆக லக்ஷ்மணன் அப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் கொண்டிருந்ததன் காரணமாக, நான் தான் அரசாட்சி புரிகின்றேன், நான் தான் திரிகண்டாதிபதி, அதே போல இல்லற சுகத்திலே முழுமையாக மூழ்கியதன் காரணமாகவும் இப்படிப்பட்ட நிலை லக்ஷ்மணனுக்கு ஏற்படுகிறது, தசானனுக்கும் ஏற்படுகிறது. ஆனால் பாமண்டனன் அப்படிப்பட்ட நிலை கொண்டில்லாத காரணத்தினால், முனிவர்கள் முதலானோருக்கு ஆகாரம் முதலியவற்றை தந்ததன் காரணத்தினால், அந்த புண்ணியத்தின் காரணமாக போகபூமியை சென்றடைகிறான் என்பதாக இந்த ராமாயண கதை ராமருடைய முக்தியில் சென்று முடிகிறது. எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அது இறுதியில் முக்தியை சென்றுதான் நிறைவு பெறும். இப்படி इतना कहकर जो ही गुरुदेव की गंभीर वाणी ने विराम लिया त्यों ही श्रोता बोल उठा, फिर क्या, वे राम सिद्धावस्था में अनंत काल तक अनंत सुख का भोग करते रहेंगे और अब राम कहानी यही समाप्त होती है। यदि तुम चाहो तो राम के पावन जीवन से शिक्षा ग्रहण कर स्वयं भी राम के समान ही भगवान बन सकते हो, अनंत सुखी हो सकते हो। அப்பொழுது கதை நிறைவு பெறுகிறது. இறுதியாக குருவரர் சொல்கிறார், வரம் உபதேசம் இந்த கதையை எடுத்து கூறுபவர் சொல்கிறார், ராமருடைய கதையை படித்து கேட்டு நீங்கள் எல்லோரும் அவரை போன்று நல்வழியில் சென்று துறந்து தவம் தாங்கி ஆண்மையை நோக்கி நீங்கள் பயணித்தீர்களானால் கண்டிப்பாக இன்று ராமர் இருக்கும் இடத்தில் நீங்களும் சென்று அனந்த சுகத்தை அடையலாம். அவருக்கு அருகாமையில் நீங்களும் இருந்து கொண்டு அவரை போலவே அனந்த சுகத்தை அடையலாம். எனவே நாமும் இந்த ராமாயணத்தை படித்த பிறகு எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு கவலைகள், எவ்வளவு சங்கடங்கள், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் நாம் ஏதோ முன் செய்த விதியின் பயன் என்பதாக கருத்தில் கொண்டு அவற்றை கண்டு அஞ்சாமல் அறப்பாதையில் தொடர்ந்து பயணித்து விரைவிலேயே நற்காட்சி நல்ஞான நல்லொழுக்கத்தை பெற்று அந்த பிறவா பேரின்ப நிலையை அடைவோமாக. ராமர் அருகில் சென்று நாமும் அமர்வோமாக சித்தாலயத்தில் என்று கூறி இந்த கதையை இதோடு நிறைவு செய்கிறேன்.
நன்றி, வணக்கம். திங்கள் மும்மாரி பெய்கே திருவரம் வளர்க செங்கோல் நன்கிணிதரசனாழ்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழொடு பொலிக மிக்கே.